வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஞ்சலாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்க. நான் ரொம்பவே நல்லா இருக்கேங்க. இப்போ ரீசெண்டாக என்னோடய தம்பியோட பர்த்டே வந்துச்சுங்க. அவனுக்கு நான் என்ன கிஃப்ட் பண்ணேங்கிறது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அந்த டைமில் எனக்கு எக்ஸாம் இருந்தனால நான் வீடியோ எதுவுமே அப்லோட் பண்ணலங்க. இவனுக்கு பண்ண கிஃப்ட் வந்து என்னோடய ஓன் இன்கமில் நான் பண்ணது. அப்படி என்னம்மா நீ ஓன் இன்கம் பண்ணிட்ட அப்படின்னு உங்களை நிறைய பேர் கேட்பீங்க. நான் வந்து ஒரு குட்டி ஹோம் பேக்கருங்க. என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் இதை ஷேர் பண்ணுறேங்க. நான் வந்து ஃபஸ்ட் டைம் என்னோடய தம்பியோட பர்த்டேக்கு ஒரு கேக் செஞ்சேங்க. அந்த கேக் வந்து எங்கள் பக்கத்து வீட்டு பாப்பா சாப்பிட்டுட்டு அவளுக்கு ரொம்ப பிடிச்சிதுன்னு சொல்லிவிட்டு அவளுக்கு வந்து அவங்க அம்மா என்கிட்ட கேக் ஆர்டர் பண்ணாங்க. அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் கேக் ஆர்டர். அன்னையிலேருந்து தாங்க என்னோடய கேக் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அவங்க இன்னும் வரைக்கும் நம்மளோட ரெகுலர் கஸ்டமராக இருக்காங்க. அப்புறம் என்னோடய ஸ்டடீஸில் நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டனால நான் கேக்ஸ் எதுவுமே பண்ணல. நெக்ஸ்ட்டு வந்து நான் 11th லீவ்லேருந்து இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து இன்கம் வச்சு தான் இந்த கிஃப்ட் வாங்கினாங்க. இந்த கிஃப்ட் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணி அவனை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லி தான் கிண்டர் ஜாய் அதில் எக் மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் சாக்லேட் எக் பண்ணி அது உள்ளே இந்த ரிங்கு வச்சுருந்தேன். இவன் ஒரே கிண்டல் பண்ணிட்டே இருந்தாங்க, என்ன கோழி முட்டை வாங்கிட்டு வந்துட்டியா, சாக்லேட் கோழி முட்டை அப்படின்னு சொல்லிட்டு. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அவனே சர்ப்ரைஸ் ஆகிட்டான். இந்த ரிங் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. நான் ஃபஸ்ட்டு அவனுக்கு வந்து வெள்ளியில் செயின் வாங்கணுன்னு தான் நினச்சேன். பட்டு ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து 2.5 3000 அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஓகே ரிங்கே வாங்கிடலாம், இதுதான் வந்து நம்ம பட்ஜெட்டுக்கு செட் ஆகும்னு சொல்லி வாங்கிட்டேன். இந்த ரிங் வந்து 700 வந்துச்சுங்க. அப்புறம் வேறு என்ன கிஃப்ட் பண்ணலான்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேங்க. பட் எனக்கு எக்ஸாம் டைம்னால என்னால் கரெக்டாக ஒரு பிளான் பண்ணி எதுவுமே செய்ய முடியல. கிஃப்ட்டு கூட பேக் பண்ணவே இல்லை பார்த்தீங்களா. அதனால் நெக்ஸ்ட்டு என்ன கிஃப்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எங்கள் 2 பேருக்கும் வீட்டில் காமனாக சண்டை வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா பென்சிலுக்கு தான். நான் வந்து எல்லாமே பத்திரமா வச்சுருப்பேன். இவன் இன்றைக்கி கொண்டு போகிற பென்சிலை நாளைக்கு தொலைச்சிட்டு வந்துடுவான். ஸோ இவனுக்கு வாங்கி கொடுக்க எல்லாமே சீக்கிரமாக காலி பண்ணிடுவான். அதனால என் கூடலாம் எடுத்தானா எனக்கும் அவனுக்கு சண்டை வரும். சரி ஓகே இந்த மாதிரி பென்னு பென்சில் இதெல்லாம் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தேன். இவனுக்கு வாங்கி கொடுத்தாலும் அவனுக்கு வந்து என் குள்ளேருந்து எடுத்து என்கிட்ட சண்டை போடுறது தான் அவனோட வேலையே. சரி ஓகே பென்சில் அந்த மாதிரிலாம் சரி வாங்கி கொடுக்கலான்னு சொல்லி இந்த கிஃப்ட் வாங்கி கொடுத்தேன். இந்த லெட் பென்சில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. இது கொஞ்சம் காஸ்ட்லியான லெட் பென்சில் தான். பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸ்டீலில். சரி ஓகே அவனுக்கு வாங்கி கொடுக்கலாம். இது வந்து ஒரு பென்சிலே வந்து 70 rupees. அதான் சரி ஓகே 2 வாங்கலான்னு 2 வாங்கிட்டேன். அவனுக்கு எல்லா கிஃப்ட்டுமே ரொம்ப பிடிச்சிருந்துங்க. உங்களுக்கு வந்து நான் பண்ணதில் எந்த கிஃப்ட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே ஹாப்பிங்க. என்னோடய ஓன் இன்கமில் வந்து நான் அவனுக்கு கிஃப்ட் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் உங்களோட தாட் என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டா ஐடி ஏஞ்சலாஸ் கேக்ஸ் அண்ட் குக்கீஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.